வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம், இது எல்லாமே சமைக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய குக்கரி ஷோ. சம்மரில் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கிச்சன் உள்ள போய் சமைக்கணும்னா அது பெரிய கஷ்டம்தான், என்னையும் சேர்த்து. பட் இந்த சம்மரில் வந்து சிம்பிளான டிஷ்ஷஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஈஸியாக ஆகிடும்ல. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப சுலபமாக ஈஸியாக வீட்டில் குக் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஷெஃபை மீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் அதுக்காக இங்கே வந்திருக்கிறது சென்னையில் உள்ள பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒன்றான ஹோட்டல் ரெயின்ட்ரீ. நமக்காக ஷெஃப் சரவணன் காத்துட்ருக்காங்க. ஷெஃபை மீட் பண்ணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நமக்கு காத்துட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஷெஃப். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஷெஃப், நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தேன், சம்மர்னால வந்துட்டு கிச்சனில் போய் குக் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன சிம்பிள் டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு? நம்ம ஒரு ஈஸியான 2 டிஷ் பார்க்க போகிறோம், ஒரு ஸ்டார்டர் ஒரு மெயின் கோர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஒரு ஸ்டார்டர், திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரை. ஸோ திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஸ்டார்டர் இல்லையா ஷெஃப்? ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 300 கிராம், தனியா 50 கிராம், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், இஞ்சி பொடியாக கட் பண்ணியது 25 கிராம், வினிகர் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், அரிசி மாவு 2 டீஸ்பூன். திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஷெஃப் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதாவது ப்ரிப்பரேஷன் இதில் கொஞ்சம் ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது அந்த பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை மட்டும் நம்ம எப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஓகே, அதாவது முதல்ல நான் தேவையான பொருட்களுக்கு காமிச்ச அந்த தனியா, இஞ்சி, காய்ந்த மிளகாய், சரி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாலோ ஃப்ரை வந்து பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கனில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். அதாவது அந்த பேஸ்ட் அரைச்சதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, பட் எப்படி நான் வந்து இந்த பேஸ்ட் ரெடி பண்ணோங்கிற மெத்தடை நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்னு. கண்டிப்பாக. அதுக்கு தேவையானது தனியா, காய்ந்த மிளகாய், இஞ்சி, இது 3 தான் நமக்கு தேவை. சிக்கனில் வந்து நம்ம லெமனுக்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணோம் இந்த சிக்கன் ஃப்ரையில். ஓகே, அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. சரி. ஸோ இப்போ நம்ம அரைக்க போகிற இந்த பேஸ்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்போ வேணாலும் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக வந்துட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சுனாவே கலர் மாறும், நமக்கு தெரியும். இது நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, நம்ம ரொம்ப இதை வந்து ப்ரௌனிஷ் ஆக்க தேவையில்லை. சரி. இதில் இஞ்சி, ஸோ தனியாக லைட்டாக அந்த ப்ரௌன் அட்டைன் பண்ணோன்னே இஞ்சி போட்டுட்டோம். நல்ல வாசனை வருது. இஞ்சியும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய பொருள், தனியாகவும் அப்படி தான். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு பியூட்டிஃபுல் அரோமா அப்படியே ரிலீஸ் ஆகுது. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 10 நம்பர் ரெட் சில்லி, காய்ந்த மிளகாய் வந்து 10 நம்பர் போட்டுக்கிறோம். ஸோ கரியாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, தனியா, இஞ்சி, காஞ்ச மிளகா இது 3 ட்ரை ரோஸ்ட் பண்ணி பாற வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதை நான் பேஸ்ட் பண்ணது தான் இந்த பேஸ்ட்டு. ஓகே, இந்த பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை நான் சிக்கனோட ஆட் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா சால்ட், வினிகர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 to 4 hours வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு கொஞ்சம் ஊற வைக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணுமா? ஆமாம், 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாள் நைட்டே நம்ம இந்த மிக்சரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம ரெடி பண்ணுறப்ப இதை எடுத்து வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஊறின சிக்கனும் நம்மக்கிட்ட இருக்குது ஷெஃப். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆயில் வச்சு இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கான மெத்தட் நம்ம இப்போ அடுத்தது பார்த்தோம். நம்ம ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போது. சூடாயிடுச்சு மேடம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, தனியா, ரெட் சில்லி, இஞ்சி, அந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு 3 hours முன்னாடியே நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சிக்கனில். ஆமாம், அதில் கொஞ்சம் நான் உப்பு, வினிகர், அப்புறம் அரிசி மாவு 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஓகே ஓகே, அது கூட உப்பு, வினிகர், நான் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணோம். ஆமாம், இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஆயில் சூடாகணும்னு வெயிட் பண்ணோம். இப்போ நமக்கு ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நான் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஆயிலில் போட்டோன்னே நல்ல ஒரு வாசனை வருது. சிக்கன் குக் ஆகிறதுக்கு நம்ம 65 எவ்வளோ டைம் இருக்குமோ, அதாவது 5 to 10 minutes இது வந்து குக் ஆனால் போதும்.
கிறிஸ்பினஸ் வரும். ஏன்னா இதில் நம்ம வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம். ஆமாம். அந்த கிறிஸ்பினஸ் வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ ஷெஃப் சொல்லியிருக்காங்க நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும்னு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல பார்த்துட்டு இருக்க ஸ்டார்டர் திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரை. ஸோ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஷெஃப் ஆயிலில் போட்டாங்க. ஒரு 5 to 10 minutes ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா ஷெஃப்? நல்ல ஒரு வாசனை வருது எனக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே. அந்த கலர் பார்த்தோம்னா அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் நமக்கு. இதனால தான் நம்ம போட்டிருக்க அந்த காஷ்மீரி சில்லி, அதனால வந்து நம்ம அந்த கலர் கிடைக்குது இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ கேரளா ஃபுட் அப்படின்னாலே வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஷெஃப், அவங்களோட பேஸாக. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோமா? தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஷெஃப். அதனால தான் இந்த நல்ல வாசனை இல்லையா? அதாவது நம்ம வந்து சாம்பார் சாதம், ரைஸ், ரசம், தயிர் சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிடலாம். சூப்பர். பார்க்க இது வந்து நம்ம 65 மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. சாப்பிட்றப்ப தான் தெரியும் இது வந்து ஒரு டெலிஷியஸான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கார்னிஷும் பண்ணியாச்சு இல்லை ஷெஃப்? கார்னிஷும் பண்ணியாச்சு. பிளேட்டிங்கோட ரெடியாக இருக்குது சிக்கன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல வாசனை கூட. இன்ஃபேக்ட் வந்து அது ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் அந்த ஸ்மெல். ரொம்ப பியூட்டிஃபுல் அரோமா. இதை சாப்பிட்டு பார்த்தா நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது ஷெஃப். ரொம்ப 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 நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அவுட்டர் வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் உள்ளக்குள்ள சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த கோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, தனியாவாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா எனக்கு தெரியுது. அண்ட் இந்த கருவேப்பிலையோட டிஞ்சாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணாலும் அந்த சாஃப்டான மீட் நமக்கு கிடைக்குதுன்னு எனக்கு இல்லை ஷெஃப்? ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ரெசிபி. அண்ட் சிக்கன் 65 மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஃபஸ்ட்டு தோணுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து நல்ல வேரியேஷன் தெரியுது. நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற சிக்கன் 65க்கும் இந்த திருவாங்கூர் சிக்கன் ஃப்ரைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்ட் வைஸ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே எனர்ஜியோட ஷெஃப் அடுத்த டிஷ் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நெத்திலி மீன் சட்னி தோசை. இதை வந்து நம்ம நெத்திலி மீனில் ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு தோசை ரெடி பண்ண போகிறோம் இந்த சட்னியை வச்சு. ஸோ நெத்திலி மீன் சட்னி தோசை பேர் தான் நீளமாக இருக்குது, பட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஷெஃப்? கண்டிப்பாக. ஓகே. ஸோ முதல்ல வந்துட்டு இந்த டிஷ்ஷோட ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நெத்திலி மீன் சட்னி தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நெத்திலி மீன் சட்னி தோசை செய்ய தேவையான பொருட்கள்: நெத்திலி மீன் 200 கிராம், நறுக்கிய வெங்காயம் 2 டீஸ்பூன், நறுக்கிய தக்காளி 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 1, துருவிய தேங்காய் அரை மூடி, தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தோசை மாவு 1/2 கிலோ. நெத்திலி மீன் சட்னி தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் பார்த்துலாமா ஷெஃப்? பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அந்த சட்னி ரெடி பண்ணணும். ரெண்டாவது வந்து தோசை மாவு, நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு தான். ஓகே. இப்போ அந்த சட்னி எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவு வெங்காயம். ஓகே. நம்ம வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் அளவு கட் பண்ணால் தக்காளி போடுறோம். ஓகே. ஸோ 2 ஸ்பூன் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது கூட வந்து 2 ஸ்பூன் தக்காளி. தக்காளி. ஓகே.
சரி, இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புதுசே இல்லைன்னு நல்லா தெரியும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் நான் வெஜிடேரியன் இன்க்ரீடியன்ட் வச்சு சட்னி பண்ணுற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது பார்த்துட்டோம்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூசன் மெத்தட் தான் எல்லாமே ஆசைப்படுறாங்க. ஓகே. அது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஃபுட்டோட வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கு. இப்போ தோசை ஆல்ரெடி எல்லாருமே வீட்டில் சாப்பிட்ருப்போம். தோசை அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் தோசையா அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் ஃபுட் மாதிரி டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? வேர்ல்டு ஃபேமஸில் நம்ம தோசை வந்து ஒரு இடத்துல இருக்கு. அதே மாதிரி தோசைனா எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த நான்வெஜ் கிரேவிஸை வச்சு தோசை சாப்பிடுவாங்க. ஆனால் சட்னியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு தான் நான் இந்த மெத்தட் கொண்டு வந்தேன். சூப்பர். அதாவது நான் வெஜிடேரியன் கறி வச்சு நம்ம தோசை சாப்பிட்றோம். ஆனால் சட்னி வந்து வெஜிடேரியன் தான். என்ன சட்னி இருந்தாலும் அஃப்கோர்ஸ் வெஜிடேரியன் தான். ஸோ அதில் ஒரு புதுமை பண்ணலாம் அப்படின்னா ஷெஃப் நான் வெஜிடேரியன் சட்னி வந்துட்டு உருவாக்கிருக்காங்க. அமேசிங். ஓகே. இப்போ இதில் தேவையான அளவு காரத்துக்கு நம்ம வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம். காய்ந்த மிளகாய். ஃபைன். இதுலயும் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்றோம் ஷெஃப்? இல்ல, இது சட்னி நார்மல் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கலருக்காகவும் அது வந்து நல்ல ஒரு அப்பிடைசருக்காகவும் நான் வந்து இந்த ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓ, காஷ்மீரி சில்லின்றது ஒரு அப்பிடைசரும் கூடவா? ஓகே. சோ இந்த மிளகாய் வந்து பசி தூண்டும். ஆமா. இதுல வந்து நம்ம வந்து ஒரு கிரீன் சில்லி, நீல வாக்குல கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. இதில் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை, நம்ம வீட்டில் வேணால் பூண்டு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பூண்டு. இப்போ நம்ம வந்து அந்த நெத்திலி மீன் இதை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. அதாவது வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதில் நம்ம வாழையும் அந்த மீனோட தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெத்திலி. ஓகே. எப்போவுமே சின்ன மீன் வந்து ரொம்ப ரொம்ப சத்தான மீன், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அல்டிமேட் ஃபேவரட் நெத்திலி மீன் இன்றைக்கி இருக்குது. அதை வச்சு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வேணால் நம்ம வந்து கொஞ்சோண்டு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கார்லிக் ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வேணால் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நெத்திலி மீன், தேவைப்பட்ட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா நமக்கு குக் ஆகிடுச்சு. அந்த நெத்திலி மீன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட்டது வந்து பச்சையாக எடுத்து போட்டோம். அது வந்து அந்த கலரை வந்து மாறி வெந்துருச்சு நல்லா. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கெட்டிங் சைடு, அதாவது ஒரு சைடில் வச்சு இதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சட்னி பிளெண்ட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ எல்லா சட்னியும் அரைக்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு வதக்கிட்டு அதை ஆற வைப்போம். ஸோ இந்த சட்னிக்கும் வந்துட்டு மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீன் குக் ஆன அப்புறம் சட்னி வந்துட்டு வதக்கி ஓரமாக வச்சிடுறோம். அது ஆறுனதுக்கப்புறம் சட்னி பண்ண போகிறோம். கரெக்டாக ஷெஃப்? ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்காக நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சட்னியை. ஓகே. இதுதான் அந்த சட்னி. இதில் வந்து அதே மாதிரி காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், ஆனியன், டொமேட்டோ, நெத்திலி எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சட்னி தான். நான் வியூவர்ஸ்க்காக எப்படி செய்யணுங்கிற மெத்தட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சுருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா நமக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிடும். இந்த அவுட்புட் கிடைச்சிடும். இது மேலே தாளிப்பு போடணுமா ஷெஃப்? ஆமாம். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம தாளிப்பு, கருவேப்பிலை, கடுகு இதை போட்டுட்டு தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் நான் முதலே சொல்லியிருந்தேன் தேவையான பொருட்களில், அதை வந்து நம்ம பால் எடுத்துக்கணும். இந்த கடுகு வந்து தாளிச்சதுக்கப்புறம் இந்த சட்னியை போட்டு அந்த பால் கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம வந்து இந்த சட்னியில் அதை குக் பண்ண போகிறோம். அதுதான் இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகே. ஸோ நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? பேன் சூடானோன்னே 1 டீஸ்பூன் ஆயில். ஓகே. அப்புறம் கொஞ்சம் கடுகு, தாளிக்க அளவுக்கு கடுகு போடுறோம். இப்போ இதில் கருவேப்பிலை, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சட்னி. ஸோ எண்ணெய் போட்டு கடுகு பொரிஞ்சோடனே வந்து கருவேப்பிலை போட்டோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு அரோமா வருது. ஓகே. இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரை மூடி தேங்காய் பால் சொன்னல, ஆமாம், அந்த மூடியில் எடுக்கப்பட்ட பாலில் ஓகே நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே. வாவ்ப்பா, தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே இது டோட்டலாக வேற ஒரு வாசனை தருது. பார்க்கவே அழகாக இருக்குது நம்ம சட்னி. இப்போ வியூவர்ஸ் நினைக்கலாம் நம்ம ஏன் தேங்காய் பால் போடுறோம், இதில் தேங்காவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் வந்து சட்னியை வந்து அந்த தோசை மேலே அப்ளை பண்ணுறதால அது கொஞ்சம் குறன்னு வரும். அதனால தான் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வைக்கிறேன். ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த தேங்காவோட
அந்த திப்பியா அது நமக்கு தெரியும். பட் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அதெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னா நம்ம வந்து இதில் வந்து டைரெக்டாகவே தேங்காவை வந்து சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ சட்னி அரைச்சோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை போட்டோம், தேங்காய் பால் ஊற்றினோம். இப்போ அது வந்து சுண்டி வர்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். இதில் தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சீ ஃபுட் குக் பண்ணனால வந்து சால்ட் கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ணோம் இல்லையா ஷெஃப்? ஆமாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சட்னி ரெடியா? சட்னி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து நல்லா சாட்டே பண்ணணும். ஓகே ஓகே, அதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் நமக்கு வெளியில் போகிறதுக்கு. ஸோ ஷெஃப் சொல்லியிருக்காங்க நம்ம சட்னி நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2வது டிஷ்ஷாக பார்த்துட்டு இருக்கிறது நெத்திலி மீன் சட்னி தோசை. ஸோ சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்காய் பால் போட்டு அது நல்லா வந்து மர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணணும்னு ஷெஃப் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷெஃப் இப்போ ரெடியாக நம்ம சட்னி? ஆமாம், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த மாய்ஸ்சர், அதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் வெளியில் போயிடுச்சு. நமக்கு அந்த சட்னி எப்படி தெரியும் ஷெஃப்? கொஞ்சம் கூட திக்கன் ஆயிருக்கு, அதுதான் வந்துட்டு பதமா. கலர் வந்து 2வது சேஞ்ச் ஆயிருக்கும். நான் முதல்ல உங்கள்கிட்ட காமிச்சப்ப லைட் கலரா இருக்கும். ஆமா, ஆரஞ்சிஷா இருந்தது. ஆமா, இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. நமக்கு ஸ்பைசிஸ் அதிகமா வேணும், எனக்கு காரம் அதிகமா வேணும்னா நம்ம இதுல காரம் ஆட் பண்ணிக்கலாம். 2வது வதக்கும் போது கொஞ்சோண்டு கார்லிக் போட்டோம்னா இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 பேர், சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால நான் இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணல. நம்ம பொதுவாக வீட்டில் வேணால் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஷெஃப், இது வந்து பார்க்க நார்மல் வீட்டில் அரைக்கிற சட்னி மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்படியே தோசையோட தொட்டு சாப்பிடலாமா, இட்லி தோசையோட? அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சம்மர் ஆரம்பிச்சிட்டதால எவ்வளோ குயிக்காக நம்மளால் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த தோசை போட்டுட்டு சட்னி வந்து அது மேலே அப்ளை பண்ணி நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற மெத்தட். பட் அதர்வைஸ் நம்ம வந்து இந்த சட்னி நார்மல் இட்லி தோசை கூட யூஸ் பண்ணலாம்ல? இட்லி தோசை யூஸ் பண்ணலாம். பட் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற மெத்தட் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம அப்ளை பண்ணி செய்கிறப்ப அதோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இந்த தோசையில் நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு தோசை ஊற்றணும் இல்லையா? தோசை ஊற்றணும். இப்போது நம்ம தவா வச்சாச்சு, கொஞ்சம் ஆயில். இப்போ நம்ம தோசை ஊற்றணும். சூப்பர். சின்ன சின்ன தோசை பண்ணால் போதும் இல்லை சார்? ஆமாம், நம்ம வீட்டில் தவாவில் பண்ணுறப்ப நம்ம வந்து பெரிய தோசையை நம்ம பண்ணிக்கலாம், நைஸாக கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம தான் வந்து சின்னதாக பண்ணணும். நம்ம வீட்டில் பண்ணும்போது ரெகுலர் தோசை தவாவில் பண்ணும்போது நல்லா பெருசாக மெலிசா தோசை வந்து பண்ணிக்கலாம். சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் தோசை மேலே. இப்போ நம்ம கொஞ்சம் தின்னா தோசை போடுறப்ப இதை லைட்டாக சட்னி அப்ளை பண்ணால் போதும். ஓகே, இல்லாட்டி வந்து தோசை சொத சொதன்னு ஆகிடும் இல்லையா? கொஞ்சம் திக்கராக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு திக் லேயர் ஆஃப் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தோசை திக்காக இருக்கிறதுனால சட்னினால தோசை சொத சொதன்னு ஆகாமல் இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ சட்னி அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல தோசை. ஓகே, தோசை திருப்பி போட்டாச்சு. ரொம்ப நல்ல ஒரு வாசனை வருது. இந்த சட்னி குக்கார ஸ்மெல் நினைக்கிறேன். இதே நம்ம பிளெயின் தோசையில் போட்டோம்னா இதோட ஸ்மெல் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே,
நெத்திலி மீன் சட்னி தோசை ப்ரிப்பேர் பண்ணி பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக யம்மியாக இருக்குது நம்மளோட தோசை. ஸோ ஷெஃப் நம்ம தோசையை பார்க்கலாம். கார்னிஷ் பண்ணி ரெடியாக இருக்குது தோசை. சூப்பர், சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக ஷெஃப், தேங்க்யூ. ஸோ தோசை வந்து இன்றைக்கி 2 தோசை போட்டிருக்காங்க ஷெஃப். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஷெஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நெத்திலி மீன் அதை பற்றி சொல்லணும்னா என்ன, அதோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணுது. பட் என்னென்னா அதோடு சேர்த்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே தெரியுது. ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நம்ம நார்மல் சட்னி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கூட கொஞ்சம் மீனோட ஃப்ளேவரும் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தோசை. இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா புரியுது ஷெஃப். நம்ம வந்து தோசை தனியாக வார்த்து அது வந்து சட்னியோட தொட்டு சாப்பிட்றத விட இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. ஷெஃப், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2 டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க. ஒன்று ஸ்ருவாங்கூர் சிக்கன் ஃப்ரை, இன்னொன்று நெத்திலி மீன் சட்னி தோசை. ரெண்டுமே வந்து பிரமாதமான டிஷ்ஷஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள், சம்மருக்கு ஏற்ற டிஷ்ஷஸாக இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸாக இருந்தது. ஸோ ஒரு வாரமும் எங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஓன் இன்னோவேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ஊரோட ஆத்தென்டிக் ரெசிபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வண்டர்ஃபுல் ரெசிபி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். தேங்க்யூ மேம். வியூவர்ஸும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது டிஷ் நான் செஞ்சிட்ருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த 2 டிஷ்ஷஸும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸ் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சம்மரை இன்னும் சிம்பிளராக ஆக்குறதுக்கு தான் எங்களோட இந்த முயற்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியும் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, this is Sharanya signing off.